சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குன்ற உண்மையை நிரூபித்து முத்துவை ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த சமயம் விஜயா, மீனா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, அத்தை அதான் உங்கள் மருமக ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. ரோகிணியால் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர முடியுமான்னு கூட தெரியல. அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணி ரொம்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கோவத்தில் சிட்டியை மட்டும் இல்லை, ரோகிணியவும் ரொம்ப வெளுத்து வாங்கினாங்க. ஆனால் ரோகிணி இப்போ பதில் பேசாமல் நிற்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணால் சரிப்பட்டு வராதுன்னு சிட்டி எல்லா உண்மையவும் ரோகிணியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன உண்மையை அந்த சிட்டி சொன்னானா, அதை நீயும் கேட்டுட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அத்தை என் வீட்டுக்காரரோட காரில் பிரச்சனையாச்சுன்னு அருண் மூலமாக காரை கூட எடுக்க முடியாத ஒரு நிலமையில இருந்தோம்ல, அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, கார் சாவியை யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கு எடுத்து கொடுத்தது இந்த ரோகிணி தானா, இப்போ தான் சிட்டி மூலமாக தெரிய வந்தது. அது மட்டும் இல்லத்த, என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு என் தம்பியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனை வரணும்னு உங்கள் 1,00,000 ரூபா பணத்தை இங்கே என் தம்பி தான் எடுத்தான்னு யாருக்குமே தெரியாமல் இது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சதும் இந்த ரோகிணியும் சிட்டியும் தான். அதுக்கு உதவி செஞ்சது யார் தெரியுமா? உங்கள் மருமக ரோகிணி. என் வீட்டுக்காரரோட ஃபோனை சிட்டிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நானும் என் வீட்டுக்காரர் முத்துவும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்படிலாம் செஞ்ச ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேச, உடனே மனோஜும், என்ன நீங்கள் போனால் போதுன்னா அந்த ரோகிணியை பற்றி இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, ரோகிணியை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் ரோகிணி செஞ்சாலா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு, என்ன நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கியோ தெரியல, இந்த ரோகிணி என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அவங்க கூட தானே இருக்க. அப்போ ரோகிணி எதுவும் உன்கிட்ட கூட சொல்கிறது இல்லை போல. சிட்டியை நம்புகிற ரோகிணி ஒன்றை நம்பாமல் தான் உன் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல. எனக்கு அந்த பார்லலம்மாவை பார்த்த உடனே பலார்னு வெளுத்து வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் தப்பு செய்யாததுக்கு என்னை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதனால் அமைதியாக நானும் திரும்பி வந்துட்டேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த சிட்டியவும் சும்மா விட போகிறதில்ல, திரும்பி இந்த ரோகிணி வந்தால் அவங்களையும் சும்மா விட போகிறதில்ல. என் கார் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்தால் நான் என்னுடைய வேலையை செய்ய முடியாது, சரியாக சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி மீனா குடும்பத்தில் சத்யாவால் பிரச்சனை வந்தால் அவங்க குடும்பமே வெளியில் தலகாட்ட முடியாமல் அவமானப்பட்டு நிற்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த ரோகிணிக்கு. யாரையும் மதிக்காமல் அவங்க வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக பேச, உடனே அண்ணாமலை தலை குனிஞ்சு நிற்கிறாரு. பாத்தியா விஜயா, எப்படிப்பட்ட மருமக இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்ட, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நினச்சப்பெல்லாம் அவங்க வீட்டிலேருந்து பணம் வரும், ரோகிணியை நம்பி இருந்தால் மனோஜுக்கு சொத்தெல்லாம் வரும்னு நினச்சேன். ரோகிணியால் வீடு தேடி அவமானமும் நாம் தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய விஷயமும் தான் நடந்துட்டுருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரோகிணியை வெளியில் கொண்டு வரணும், நம்ம வீட்டு மருமகளாச்சுன்னு நானும் நினச்சேன். ஆனால் முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே மனோஜ், என்னப்பா நீங்கள் இந்த முத்துவும் மீனாவும் இப்படி பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரோகிணியை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே விஜயாவும், அதை எப்படி நம்ப முடியும்? உங்கள் அப்பா சொல்கிறது சரிதான், ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்கும், ஆனாலும் முத்துவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு அந்த சிட்டியை நம்பி கார் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கால, முத்துவோட ஃபோனையும் எடுத்து கொடுத்துருக்காள் இந்த ரோகிணி சிட்டிக்கிட்ட, இதெல்லாம் தப்பு தானே? அப்போ முத்து பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? எப்படி வந்து உங்கள் அப்பாவோ இல்லை நானோ அந்த ரோகிணி வெளியில் வர உதவி செய்ய முடியும் மனோஜ்? போதும், அந்த ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ண வரைக்கும் போதும். இனி அந்த ரோகிணியை நம்பி நாம் யாரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அதுக்கு அந்த ரோகிணி நல்லா அனுபவிக்கட்டும், அவள் எந்த உரிமையில் இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே, முத்து மேலே தப்பு இருக்குன்னு நாங்களும் சரியாக விசாரிக்காமல் அங்கே ரதி வீட்டில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் மருமக ரோகிணி அந்த சிட்டின்னு 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? இந்த ரோகிணி சிட்டிக்கு உதவி செய்கிறது, சிட்டி இந்த ரோகிணிக்கு உதவி செய்கிறதுன்னு அப்பப்போ ரோகிணி சிட்டிக்கு நிறைய பணம்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோகிணியை பற்றின உண்மை உங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுக்காக. இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வேற அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி முத்து தான் மெதுவாக அந்த ரதி வீட்டில் போய் பேசியிருக்காங்க. ஆனால் இவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா அந்த சிட்டியோட ஆளுங்க போன உடனே முத்து தான் தப்பு பண்ணிட்டாரு, முத்து தான் ஆளுங்களை அனுப்பிட்டாருன்னு சொல்லி அவங்களும் கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க.
அது மட்டும் இல்லாமல் 2 பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும்னா எங்களை வெளுத்து வாங்கின முத்து தான் அதுக்கு காரணம்னு அவங்க கோவத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்களும் உண்மையை புரிய வச்சிட்டோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரோகிணி தான் தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலேயும் உங்கள் பையன் மனோஜ் மேலேயும் அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. சொல்லப்போனால் முத்துவுக்காக இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுறோம், எங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கூட வேண்டாம் அப்படின்னு முத்துவோட நல்ல மனசுக்காக ரதி வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு உங்கள் பையன் முத்து அங்கே போய் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசி தன்னுடைய அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் சொல்லி ரதியோட அப்பா அந்த தீபனோட அப்பான்னு எங்களை பார்க்க வந்து ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாங்க. இனி அந்த விஜயா மேடம் எங்களுக்கு எந்த பணமும் தர வேண்டாம், எங்கள் பொண்ணுக்கும் இங்கே தீபனுக்கும் நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். ஆனால் தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச இந்த ரோகிணி இவங்களை வெளியில் வரவே கூடாது. ஏற்கனவே அந்த மனோஜ் ரோகிணியும் வீடு தேடி வந்து என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமான்னு இவங்க 2 பேரும் பேசி தேவையில்லாத பிரச்சனை செஞ்சதையும் எங்ககிட்ட சொன்னாங்க. சொல்லப்போனால் போனா போதுன்னு மனோஜை விட்டுருக்காங்க. ஆனாலும் ஆளுங்களை அனுப்புனது ரோகிணி தானே, அவங்கள விடக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க. உங்கள் மருமக ரோகிணி வெளியில் வர்றது கொஞ்சம் பிரச்சனை தான் போல். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சீக்கிரமாக குணமாகணும். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் உங்கள் மருமக ரோகிணியை நீங்கள் காப்பாற்றவே முடியாது. ஆனால் உங்கள் பையன் முத்து மேலே எந்த தப்பும் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு உதவி செய்யதாமா அவங்க வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து முத்து மேலே தப்பு இருக்குன்னு கூப்பிட்டப்ப கூட நீங்கள் உங்கள் பையன் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணலை பார்த்தீங்களா, அதான் உண்மையை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னு முத்து என்ன செஞ்சார். அதனால் ஒரு பிரச்சனை வந்த விஜயாவுக்கு வந்த பிரச்சனைக்கும் ஒரு முத்துவே அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. முத்துவால் எல்லாமே விஜயாவுக்கு நல்லது தான் நடந்திருக்கு. அதனால் விஜயா அந்த ரதி வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த தீபன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இங்கே முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே மெதுவாக கண் கலங்கிக்கிட்டே தன்னுடைய அம்மா விஜயாவை பார்க்க விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. நான் தான் முத்துவை புரிஞ்சிக்காம இவன் தான் பிரச்சனை செஞ்சுருப்பான், இவன் எனக்கு எதுக்கு உதவி செய்யணும், இவனால தான் எல்லா பிரச்சனையும்னு தப்பாக நினச்சி என்னென்னவோ பேசிட்டேன் அந்த போலீஸ் முன்னாடி. அவங்க கூட எனக்காக இல்லை முத்துக்காக முத்து செஞ்ச நல்லதெல்லாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, என் வீட்டுக்காரர் அத்தைக்கு நல்லது மட்டும்தான் செய்ய பேச போயிருக்காரு. பிரச்சனை செஞ்சது இந்த ரோகிணி எதுக்கு தலையிடணும், தேவையில்லாமல் குடும்ப விஷயத்த அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் என்னம்மா இது, முத்து பேசுனதுக்கு 10 லட்ச ரூபா வேண்டான்னு அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிட்டாங்களா, என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் முத்துவே பார்த்துப்பான்னு ரோகிணி கிட்ட சொன்னேன். இவ தான் தேவையில்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட பேசி வச்சிருக்கேன்னு சொன்னான். ஆனால் சிட்டிக்கிட்ட தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியாதுமா. அதுலேயும் அந்த சிட்டி வேணும்னே முத்து மேலே உள்ள கோவத்தில் ஆளுங்களை அனுப்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்டான். அதுலேயும் ரோகிணி நிறைய தப்பெல்லாம் செஞ்சுருக்கான்னு அவள் வெளியிலேயே வர முடியாதுன்னு வேற வீட்டுக்கு வந்த போலீஸ் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது முத்து தானு முத்துவை பாராட்டிட்டு போகிறாங்க. முத்துவால் நீங்கள் யாருக்கும் 10 லட்ச ரூபா தர வேண்டான்னு அம்மா உங்களுக்கு உதவி செஞ்சதே முத்து தானு சொல்கிறாங்களேம்மா, அப்புறம் எதுக்கு இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சா அப்படின்னு மனோஜும் யோசிக்க விஜயா சொல்கிறாங்க, சரி சரி வந்த பிரச்சனையெல்லாம் முத்து தான் முடிச்சு வச்சுட்டான்ல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கிறது தான் மனோஜ் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உங்களை புரிஞ்சுப்பாங்கங்க, நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க, எதுக்காக உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. உங்களால் என்னையும் மருமகளாக ஏற்றுக்காமல் இருக்காங்கன்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக உங்களை ஏற்றுக்க தான் போகிறாங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற முத்துவுக்கு மீனா ஆறுதலாக பேச உடனே அண்ணாமலையும், ஆமாம் முத்து, ஓ நல்ல மனசுக்கு பார்த்தியா வீடு தேடி வந்து நீ செஞ்ச உதவியை அங்கே வந்த போலீஸ் சொல்லிட்டு போகிறாங்க. உன் அம்மாவுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக, தப்பு அந்த ரோகிணி மேலே தான் இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்காக. நீ எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும்ப்பா. இப்போ உங்கள் அம்மாவுக்கும் புரிஞ்சிருக்கும். அதான் விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பார்த்தியா. தப்பு செஞ்ச ரோகிணி அனுபவிக்கட்டும், எந்த தப்பும் செய்யாமல் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிற நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் சந்தோஷமாக இருக்கணும்னா என்னைக்காவது அம்மா என்னை ஏற்றுக்க வேண்டாமாப்பா. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் என்னை புரிஞ்சிக்காம சாப்பிட்டியா முத்துன்னு கூட கேட்காம நான் எப்போ வரேன் எப்போ தான் வேலைக்கு கிளம்பி போகிறேன்னு கூட கண்டுக்காமல் இருந்தா நானும் இந்த வீட்டில் தானப்பா இருக்கேன். அம்மா மனோஜை நல்லா பார்த்துக்கிறது, ரவிக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுன்னு என்னை மட்டும் கண்டுக்காமல் இருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
பரவாயில்லப்பா. அம்மா சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்ல. என்ன கண்டுக்கிட்டதே இல்ல. இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு. ஆனா மீனா எனக்கு கிடைச்ச மீனா எனக்கு மனைவியா கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். மீனா எனக்கு அம்மாவா இருந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சு குடுக்குறது, வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், எப்படி வேலை செய்யணும், எவ்வளோ பொறுப்பா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் சொல்லிக் குடுத்ததே மீனா தான்ப்பா. சொல்லப்போனா மீனா எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மீனாவ பாராட்டி பேச, மீனா சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலையும் நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த மருமகளாச்சே, மீனா பொறுப்பான மருமகன்றத அப்பப்ப நிரூபிக்கிறா. இதெல்லாம் கூட இன்னும் விஜயா புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் உங்க அம்மா விஜயாவை திருத்தவே முடியாது. ரோகிணியவும் விஜயா எப்படி ரோகிணி இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா மீனா எப்படி எல்லாத்தையும் செய்கிறான்னு பார்த்துட்டு தான் இருக்கா. இதுலேயும் உங்கள் அம்மா பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம்னு நினச்சா யார் விஜயாவை மாற்ற முடியும் சொல்லு. நீ கவலைப்படாத முத்து, மீனா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கண் கலங்கி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக, சரி நான் வெளியில் வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சவாரிக்கு கிளம்பிடுறாரு முத்து. இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு பக்கம் ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்லா அந்த ரோகிணியை வெளுத்து வாங்கட்டும். என்னையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தினால அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. மனோஜோட வாழ்க்கையில் என்னைக்கு ரோகிணி வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனை தான். போனா போதுன்னு நான் பொறுமையாக இருந்தா முத்துவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்கா இந்த ரோகிணி. இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்காளோ, என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காளோ. இப்போ போலீஸ் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குறாங்கல்ல, அதை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு திரும்பி வரப்போறதே இல்லை. மனோஜோட மனசை மாற்றி பேசி எப்படியாவது நல்ல வசதியான ஒரு வரனா பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த ரோகிணியை மட்டும் மருமகளாக ஏற்றுக்கவே கூடாது. ஏதோ எனக்காக தான் பேசியிருக்கான்னு நினச்சா, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த முத்துவோட ஃபோன் எடுத்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுக்கறது, தேவையில்லாமல் மீனா வீட்டில் பிரச்சனை செய்கிறது, முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுக்கறதுன்னு அந்த அந்த சிட்டிக்காக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா. வீட்டில் ஏதாவது வீட்டு வேலை செய்யினா கூட எதிர்த்து பேசுவா. எனக்கு வேலை செய்ய நேரமே இல்லை, வெளியில் நிறைய பார்லருக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போவா. அப்போ வெளியில் போய் அந்த சிட்டியை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கா போல் அந்த ரோகிணி. இப்படிப்பட்ட மருமக தேவையே இல்லை. சொல்லப்போனால் மனோஜ் இப்போ ரோகிணி வேணும், ரோகிணி சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் ரோகிணியை பற்றின உண்மை சீக்கிரமாகவே தெரிய வரும். அப்போ மனோஜ் புரிஞ்சுப்பான் அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதே சமயம் ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்காங்க. இப்போ எப்படியோ 10 லட்ச ரூபா பணத்தை அந்த ரதி வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம தர வேண்டாம். இங்கே பாவம் பார்வதி நமக்காக எவ்வளோ உதவி செஞ்சா, டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சு நடத்துறதுக்கு இடம் கொடுத்தா. ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க இங்கே பார்வதியை பேசிட்டு போனதுனால பார்வதி வெளியிலேயே வராமல் இருக்கா. ரொம்ப பாவம் தான் பார்வதி. எனக்கு உதவி செஞ்ச பார்வதியை போய் நான் பார்க்கணும். 10 லட்ச ரூபா பணத்தை மறுபடியும் அவங்களுக்கு தர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரணும்னு சொல்லி, மீனா நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. பார்வதியும் வா விஜயா, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? என்ன விஜயா உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு? கேள்விப்பட்டேன் உன் வீட்டுக்கே போலீஸ் ரோகிணியை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமே. என்ன இந்த ரோகிணி இப்படி செஞ்சுட்டா? ரோகிணியை நானும் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ரோகிணி திருந்திட்டா, உனக்கு ஏற்ற மருமகளாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் முத்துவை மாட்டி விட்டுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரில நின்றுருக்கா ரோகிணின்னு சொல்ல, ஆமாம் பார்வதி, நானும் இந்த ரோகிணியை நம்பிட்டேன். ரோகிணியால் எப்படியோ பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். அப்புறம் தானே தெரியுது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது முத்து. முத்து போய் பேசினதால அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க மனசு மாறி 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம தர வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். போலீஸ் வீட்டுக்கே சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த ரோகிணி என்னெல்லாம் தப்பு செஞ்சுருக்கா. சிட்டியும் ரோகிணிக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இங்கே ரோகிணி நிறைய சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்கா. அந்த முத்துவை அவமானப்படுத்துறதுக்காகவும் முத்து சரியாக வேலை செஞ்சு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் அந்த ரோகிணி செஞ்சுருக்கா. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். என்னதான் எனக்கு முத்துவை பிடிக்கலனாலும் இந்த ரோகிணி எனக்கு மருமக தான். ஆனால் முத்து என் பையனாச்சே, அதுக்குன்னு நான் விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்கு ரொம்ப கோவம்தான். ஆனால் நான் வெளியில் எதையும் காமிச்சிக்கல. முத்துக்கிட்ட இப்போ நான் பாசமாக பேச ஆரம்பித்தா அதுக்கப்புறம் மீனாவும் அவளை நான் மருமகளாக ஏற்றுக்கணுன்ற மாதிரி நினப்பா. அதனால் அவங்கள பெருசாக நான் கண்டுக்கல. ஆனால் முத்து செஞ்ச உதவியால் தான் இப்போ ரதி தீபன் வீட்டில் உள்ளவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணமும் கொடுக்க வேண்டாம். அவங்க வீடு தேடி இனி பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு போலீஸ் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் முத்து தானு முத்துவை பாராட்டி பேசிட்டு போனாங்க தெரியுமா. ஆனால் ரோகிணியை அவள் செஞ்ச எல்லா உண்மையும் சொல்லி இப்படி ஒரு மருமகளை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்களேன்னு அவமானப்படுத்தி பேசிட்டு போனதுக்கு காரணம் அந்த ரோகிணி. இவ இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் என் மருமக ரோகிணி என்னென்ன உண்மையை மறைச்சி ஏமாத்திட்டு இருக்காளோ தெரியல பார்வதி அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ தான் புரிஞ்சுக்கிட்டல்ல,
பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோகிணியை நம்பி ஏமாந்து போனேன். இப்போ பாரு, உனக்கு நல்லது செய்கிறேன்னு உன்னை எப்போ பார்த்தாலும் அந்த ரோகிணி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. நகையை கொண்டு வந்து கொடுத்து உன்னை மாட்டி விட்டா. இப்போ சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு உன்னை தலகுனிய வச்சுட்டா. உன்கிட்ட நல்ல பெயர் வாங்கணுன்றதுக்காகவே ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ரோகிணி செஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. ஆனால் முத்து உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. நீ முத்துவை கண்டுக்கலனாலும் உன் மேலே முத்துவுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. அதனால தான் 10 லட்ச ரூபா பணத்தை எங்கள் அம்மா ஏன் தரணும்னு உனக்காக தானே பேசி இந்த பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கான் முத்து. நீ ஏன் முத்துவை மகனாக ஏற்றுக்கவே கூடாது? என்ன சொல்கிறேன்னா, மனோஜை விட முத்து தான் உனக்கு ஏற்ற பிள்ளையாக இருப்பான். முத்துவை நீ ஏற்றுக்கிட்டனா, இந்த மீனாவையும் ஏற்றுக்கிட்டனா, அவங்க 2 பேரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க 2 பேரும். என்ன, மனோஜ் மாதிரி முத்து பெருசாக படிக்கல, ஆனால் மனோஜை விட உன் மேலே முத்து மீனாக்கு தான் அக்கறை அதிகம். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீ மாட்டிக்கிட்டு என்ன செய்யனே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தியே, இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் முத்து தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம், பேசாமல் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வீடு தேடி வந்து போலீஸ் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. நீ வரியா பார்வதின்னு கேட்க, அது மட்டும் இல்லை, இனி இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீயும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் விஜயான்னு சொல்கிறாங்க. நல்லது செய்யணுமா? நான் என்ன நல்லது செய்ய முடியும்னு கேட்க, கோயிலில் அங்கே எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுப்போம். அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இப்படி சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சால் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லது நடக்கும். நாம் சம்பாதிக்கிறத நம்மளே வச்சுக்கிட்டோன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிற பணம் நம்மக்கிட்டேயே இருக்கணும்னு நினச்சா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? அடுத்தவங்களுக்கு கொடுத்து நாம் சந்தோஷமாக இருக்கலாம். புரியுதா? இத்தனை நாள் இந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக உனக்கு வருமானம் வந்துச்சு. பெருசாக என்ன சந்தோஷம்? ஒரு சந்தோஷமும் இல்லை. பிரச்சனை வந்தது தான் உனக்கு. அதனால் உன்கிட்ட பணம் இருக்குல்ல, மற்ற எல்லாருக்கும் நீ சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உன்னை பாராட்டி பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் உனக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான். யாருக்கும் நான் உதவி செஞ்சதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த முத்து மீனாவை திட்டுறதுன்னு நான் ரொம்ப பொறாமப்பட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்படி இந்த ரோகிணியால் தலை குனிஞ்சு தான் நிற்கிறேன். நீ சொல்கிறதும் சரிதான். நாளைக்கே கோயிலுக்கு போவோம். நம்ம சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செய்வோம். வந்த எல்லாருக்குமே நானே சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன். ஒரு நாள் தானே, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். பார்வதி, நீ நல்ல யோசனை தான் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா மனசு மாறினது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், சாப்பாடெல்லாம் கொடுத்தா நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டதே பெருசுதான். இதே மாதிரி முத்துவையும் ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்வதி நினைக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனா சமைச்சிட்டு இருக்கும்போதே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா சமைச்சிட்டியான்னு கேட்க, இல்லத்த இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல, சரி இரு நானும் உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜயாத்தையே அப்படி பேசுகிறாங்க? இன்னும் சமையல் முடியலையான்னு வெளியிலேருந்தே அந்த பேச்சு பேசுவாங்க. நீ எல்லாம் வீட்டு வேலை செய்ய உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, உனக்கு சமைக்க கூட தெரியாதான்னு அந்த பேச்சு பேசுவாங்க. நான் உனக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாங்களே, விஜயாத்தை தான் பேசுகிறதா அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. அத்தை இல்லை நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா, நீயே தனியாக இருந்து எவ்வளோ வேலையை தான் பார்ப்ப? அந்த ரோகிணியும் இல்லை, இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவளுக்கு வீட்டு வேலை செய்யவே தெரியாது. இருந்தாலும் நீயும் பூ கொடுக்க போகணும்ல, கஷ்டப்படுறல்ல, நான் வீட்டில் அமைதியாக சும்மா தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைத்த உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல, சரிம்மா நீ வேலையை பாரு, மற்ற எல்லாருக்கும் நான் காஃபி கொடுக்குறேன் அப்படின்னு மீனா அங்கே வச்சுருந்த காஃபியை விஜயா என்றைக்கும் இல்லாமல் முத்துக்கிட்ட முதல்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. முத்து அம்மா எனக்கான்னு கேட்க, உனக்கு தான், நீ தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, மனோஜ்னு எல்லாருமே விஜயா என்ன காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கா, மீனா கிட்ட போய் உனக்கு உதவி செய்யட்டுமான்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் முதல்ல முத்துக்கு கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாளே, இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு விஜயா, நீயே காஃபி போட்டியா என்னன்னு கேட்க, இல்லைங்க மீனா போட்டது தான், மீனாக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, அதாங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வந்தேன், தப்பு இல்லைல்ல, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் என்ன நீ என்னவோ புதுசாக என்னென்னவோ செய்கிற மாதிரி இருக்குது, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் வீட்டு வேலையை செய்யணும்னு நினச்சேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது? எனக்காக மீனா சமைச்சு கொடுக்குறா, வீட்டு வேலையை பார்த்துக்கிறா, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், உதவி செஞ்ச தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே இங்கே முத்துவும், என்னப்பா இது அம்மாவா பேசுகிறாங்க, எப்போ பார்த்தாலும் மீனாவையும் என்னையும் பார்த்தாலே திட்டுவாங்க, இன்றைக்கி காஃபி கொடுக்குறாங்க, என்னால் நம்ப முடியலப்பா, அதுவும் அம்மா ரொம்ப நாள் கழித்து
இந்த காஃபியை எடுத்துக்க முத்துன்னு பேசினாங்கல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுப்பா. என்ன சாப்பிடும்போது அம்மா பக்கத்தில் இருக்கணும், எனக்கு பரிமாறணும்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நடக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு ஃபோன் வருது, நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே மீனாவும், ஏங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு கேட்கும்போது, வேண்டாம் மீனா, எல்லாரும் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கிளம்ப, உடனே இங்கே வந்து விஜயா கவனிக்கிறாங்க. மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். மனோஜ் சாப்பிடாம அங்கே ரெஸ்ட் எடுக்க போகக்கூடாதுன்னு மனோஜுக்கு எவ்வளவோ உதவியெல்லாம் செஞ்சு நல்லா பார்த்துருந்துருக்கேன். ஆனால் மனோஜ் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் முத்துவும் மீனாவும் எனக்கு ஏற்ற மருமகளும் இல்லை மகனும் இல்லைன்னு அவங்கள கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துவேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க 2 பேரும் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்டவங்கள நான் தான் கண்டுக்காமல் இருந்தது என் தப்பு தான். இன்றைக்கி கூட முத்து சாப்பிடாம தான் போகிறான். நான் வந்து சாப்பிடு முத்துன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக முத்து உட்காந்து சாப்பிட்ருப்பான். என்ன செய்ய, என்னாலையும் எதையும் மறக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு வராங்க. என்ன விஜயா, இவ்வளோ நேரம் ஆகுது, நீ கோயிலுக்கு வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, இன்னைக்கு கோயிலில் கொஞ்சம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து விஜயா, பார்வதி சீக்கிரமாக 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இங்கே கிளம்பும் போதே விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பார்வதி, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது உதவி செய்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். அதை நான் செய்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இதெல்லாம் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, உனக்கு தெரியாதா என்ன, முத்துவும் மீனாவும் உனக்கு உதவி செய்கிறாங்க, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. அது மட்டுமா, தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட சாப்பிடலைன்னா உடனே மீனா சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுன்னு உன் மருமக எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கா. ஆனால் அதெல்லாம் பார்த்தும் நீ தானே திருந்தாமல் இருந்த. யாராவது வீட்டுக்கு சாப்பிட வந்தாலே இங்கே என்ன நம்ம இது வீடா இல்லை வந்து ஹோட்டலான்னு கேட்பியில, யாரும் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாது, நீ சம்பாதிக்கிற பணத்துலேயே அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறேன்னு முத்து மீனாவை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்க. ஆனால் இன்னைக்கு மனசு மாறி மற்றவங்களும் நீ சம்பாதிக்கிற பணத்தில் நீ வாங்கி கொடுக்குற சாப்பாடை சாப்பிடணும்னு நீ சொல்கிறல்ல, அதுவே நீ மனசு மாறிட்டன்றதை எனக்கு காட்டுது அப்படின்னு சொல்ல, என்னவோ தெரியல, எனக்குன்னு எல்லாரும் உதவி செய்கிறாங்க, நான் தான் யாரையும் கண்டுக்காமல் இருந்துட்டேன்னு நான் இப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல, அங்கே கோயிலுக்கு போன விஜயா அங்கே வந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இங்கே உடனே விஜயாவுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க பார்வதி. விஜயா சொல்கிறாங்க, பார்வதி இன்னும் யாரெல்லாம் சாப்பிடலன்னு இங்கே நம்ம சாப்பாடு கொடுக்கறதுனால எல்லாத்தையும் வர சொல்ல, நானே சாப்பாடெல்லாம் பரிமாறிடுவேன்ல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல விஜயா, எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் நின்று பரிமாறுவேன், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்லாம் உனக்கு தோணுதில்ல, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இங்கேயே இருந்து யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லபடியாக அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பணும், புரியுதில்ல விஜயான்னு சொல்ல, ஆமாம் பார்வதின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அதே கோயில் பக்கம் வராரு. அந்த சமயம் தான் முத்துக்கு தெரியுது, தன்னுடைய அம்மா தான் இங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்களா, எனக்கு இது தெரியாதே, காலையில் எதுவுமே அம்மா சொல்லவே இல்லை, அவங்க பாட்டு கிளம்பி வந்திருக்காங்க போல, பரவாயில்ல, என்றைக்கும் நான் என் அம்மா கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதே இல்லை, என்னை கண்டுக்கிட்டதும் இல்லை, சாப்பிட முத்துன்னு சொன்னதும் இல்லை, இன்றைக்கி என் அம்மா கையால் நான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இங்கே முத்துவும் போகிறாரு. முத்துவும் உட்காந்துருக்காரு. மீனா இங்கே வந்து விஜயா சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சாப்பாடு வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு பாசமாக பேசி கொடுக்க, அங்கே முத்து உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. பார்வதி நீயே பரிமாறுறியா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவுக்காக. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா தப்பாக நினைக்காதீங்க, வீட்டில் தான் எனக்கு நீங்கள் சாப்பாடு வச்சு கொடுத்ததில்ல, சாப்பிட்டியா முத்துன்னு கேட்டதில்லை, உங்கள் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்களே வச்சு கொடுங்களேன், நான் சாப்பிட ஆசைப்பட்றேன், இங்கேயாவது உங்கள் கையால் சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும்லம்மா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்து வந்து இப்படி பேசும்போது பார்வதி சொல்கிறாங்க, என்ன விஜயா, எத்தனை பேருக்கு நீ சாப்பாடு கொடுத்த, எத்தனை பேர் சாப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தியே, ஓன் பையன் தானே முத்து, முத்துவுக்கு சாப்பாடு வைக்க யோசிக்கிற, நீ வை பார்வதின்னு என்கிட்ட கொடுக்குற, இன்றைக்கி நான் வந்து எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நீ தான் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும்னு சொல்லும்போது ஒன்றுமே பேசாமல் நீ சாப்பிடு முத்து அப்படின்னு சொல்லி சாப்பாடை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் விஜயா பார்த்து பார்த்து வைக்க முத்து வந்து கண் கலங்கி பேசுகிறாரு.
எத்தனை நாள் ஆகுது என் அம்மா ஆசையாக சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாறி இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட போகிறேன் அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே சாப்பிட்றாரு முத்து. உடனே பார்வதியும், முத்து எனக்கு புரியுது முத்து, ஆனால் என்ன தான் பிரச்சனை, ஏன் விஜயா உன்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறா, ஏன் உனக்கு சாப்பாடு வைக்க கூட நான் வைக்கலன்னு சொல்கிறானா, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, உன் மேலே விஜயாவுக்கு அப்படி என்ன தான் கோவம் அப்படின்னு முத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கண் கலங்கி நிற்க பார்வதி கேட்குறாங்க. உடனே உண்மையை சொன்னாதான் வேற வழி இல்லை, எவ்வளோ நாள் தான் உண்மையை மறைக்க முடியும், நான் எந்த தப்பை செஞ்சேன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்களோ அந்த தப்பை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே, அது வேற ஒன்றும் இல்லைத்த, நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு என் அப்பாவுக்கும் தெரியும், அந்த மனோஜுக்கும் தெரியும். ஆனால் அந்த மனோஜ் அவன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தானே யோசிப்பான், என்னை பற்றி யோசிக்க மாட்டான்ல. இத்தனை நாள் ஆகுது எங்கள் அம்மா, முத்து சாப்பிட்டியா, இல்லை என் வேலை முடிச்சுட்டு எப்போ வந்த முத்து, நல்லா ரெஸ்டடு முத்துன்னு பாசமாக என்கிட்ட பேசி, எப்போ நான் தப்பு பண்ணேன்னு எங்கள் அம்மா என்ன தப்பாக நினச்சாங்களோ அன்னையிலேருந்து என்னை என் பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என் பாட்டி தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து என் பாட்டி தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் தேவையில்லாமல் கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அடுத்தவங்க கிட்ட பிரச்சனைக்கு போகிறதுன்னு இப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு. ஆனால் அந்த சமயம்தான் மீனா வந்தா, எனக்குன்னு என்னை தலை நிமிர வைக்கிறதுக்குன்னு என் பொண்டாட்டி மீனா என்னை திருத்திட்டா. இப்போ வரைக்கும் நான் மீனாவுக்காக தான் அந்த வீட்டில் இருக்கேன், அப்புறம் என் அப்பாவுக்காக அப்படின்னு சொல்ல, ஏன் முத்து உண்மையாகவே நீ எந்த தப்பும் செய்யலைல்ல அப்படின்னு கேட்க, நான் எந்த தப்பும் செய்யலத்த, சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் 4 பசங்க இருந்தாங்க, அதுலேயும் இங்கே ரவிக்கு முன்னாடி இன்னொரு தம்பி இருந்தான்ல, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்ன வேணும்னு எப்பயும் நான் தான் அவனுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன். எங்கள் அம்மா அப்போல்லாம் எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, எங்களை பார்த்துக்கிறதுன்னு ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு மனோஜ் இந்த பொறாமையில் நான் மட்டும்தான் அம்மாவுக்கு மகனாக இருக்கணும், மற்ற யாருக்கும் அம்மா பாசம் காட்டக்கூடாதுன்னு நினச்சி என் தம்பியவே இல்லாமல் செஞ்சானோ, அன்னையிலேருந்து நான் தான் காரணம் என் தம்பி இல்லாமல் போனதுக்குன்னு என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த தப்பை நான் செய்யலையோ அதை எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்லாம் நினச்சேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த மனோஜ் தான் அப்படின்னு உண்மையை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்ன செய்ய, மனோஜ் மேலே எனக்கு அவ்வளோ பாசம், என் அண்ணனாச்சே, அவனையும் என்னால் விட்டு கொடுக்க முடியல. உண்மையை சொன்னால் மனோஜ் மாட்டிப்பான், அவனால் அங்கே போலீஸ் வெளுத்து வாங்கினா தாங்கிக்க முடியாது. அதனால் எந்த தப்பும் செய்யாதனா, என் தம்பி இல்லாததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு ஏன் அண்ணனுக்காக தான் நான் உள்ளே இருந்தேன். ஆனால் என்ன செய்ய, திரும்பி வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா ரொம்ப மாறிட்டாங்க. மனோஜை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது, என்னை கவனிக்காமல் இந்த முத்துவால் தான் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி என் தம்பி இல்லாமல் போனதுக்கு காரணம் நான் தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சாங்க. இனியும் நான் எங்கள் அம்மா கூட இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு எங்கள் அப்பா யோசித்து என் பாட்டிக்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. இந்த முத்து இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு என்னை கண்டுக்காமல் இருந்தாங்க. நானும் நல்லா படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மாவோட ஞாபகம், எங்கள் அம்மா கூட இருக்கணுன்ற ஆசை, இதனால் என்னால் படிக்கக்கூட முடியலத்த அப்படின்னு சொல்லி மனோஜ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இப்படி என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கும் என் தம்பிக்கு வந்த பிரச்சனைக்கும் இங்கே மனோஜ் தான் காரணம். அதுக்கப்புறமா ரவி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறினாங்க. அதுக்குள்ளே நானும் நல்லபடியாக ஒரு கார் டிரைவர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் உண்மை என்னன்னு தெரியாமல் எங்கள் அம்மா மனோஜ் மேலே இருக்கிற பாசத்தை கூட என் மேலே காட்டுறதில்ல. ஆனால் தப்பு செஞ்சது எல்லாமே மனோஜ். அவனுக்கு எப்பயுமே அடுத்தவங்கள பார்த்து பொறாம தான். அடுத்தவங்க நல்லா இருந்தால் அந்த மனோஜுக்கு பிடிக்காது. எப்பயுமே அவன்தான் முதல்ல இருக்கணும், படிக்கிறதுலையா இருக்கட்டும், வேலையிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மனோஜுக்கு தான் முதலிடம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அதை என்னைக்கு என் அம்மா புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு என்னையும் புரிஞ்சுப்பாங்க அத்தை. அதனால தான் அம்மா கிட்ட இன்னைக்கு சாப்பிட்டேன்ல, அம்மாவே எனக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்தாங்கல்ல, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இதுதான் தான் நடந்தது. இதுக்காக தான் அம்மா என்னை ஏற்றுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் மனோஜ் என்னை பற்றின உண்மையை சொல்லாமல் அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு அம்மா கிட்ட பேசுறது, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனோஜை உடனே அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கணும், அவனை மாட்டி விடணும்னு நினைப்பேன். இருந்தாலும் மனோஜ் என் அண்ணனாச்சே அப்படின்னு என் அண்ணன் மனோஜோட வாழ்க்கைக்காக அவன் வாழ்க்கையை பற்றி யோசித்து நான் என் அம்மாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த உண்மையை விஜயா கிட்ட சொல்லியிருக்கணும். விஜயா உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருந்துப்பா, நீயும் படித்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் முத்து. பாரு, அந்த மனோஜ் அப்பவும் இப்படி தான் இருந்திருக்கான், இப்போவும் இப்படி தான் இருக்கான். அந்த மனோஜ் மாறவே மாட்டான், திருந்தவே மாட்டான். ஆனால் உன் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, நீயாவது இதை சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல. வேண்டாத்த, என்னைக்கு எங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்.
எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதுவும் கோயில்ல எங்க அம்மா பரிமாறின சாப்பாடுன்னு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே விஜயா கேட்டுடுறாங்க. விஜயா கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது. முத்து மேல எந்த தப்பும் இல்ல. என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்கு காரணம் மனோஜ். அது தெரியாம இந்த முத்து நல்லது செஞ்சிருக்கான். அப்ப கூட நான் புரிஞ்சுக்கல. தப்பு செஞ்ச மனோஜ் அப்பவே என்னை ஏமாத்துனான். அதை புரிஞ்சுக்காம அவனை நல்லா படிக்க வச்சு அவன் நல்ல வேலையில இருக்கணும்னு அந்த மனோஜுக்கு நான் உதவி செஞ்சேனே தவிர்த்து முத்துவை கண்டுக்காம இந்த வீட்டுக்குள்ளேயே முத்து வரக்கூடாதுன்னு என் மாமியார் வீட்லயே விட்டுருந்தேன். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் முத்து. என்கிட்ட உட்காந்து சாப்பிடணும், நான் அவன் மேலே வந்து பாசம் வைக்கணும்னு முத்து எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். இப்படி செஞ்சுட்டேனே. இன்னைக்கு தான் வந்து நான் ஒரு நல்லது செஞ்சேன். ஆனா இன்னைக்கே வந்து முத்து செஞ்ச நல்லது எனக்கு தெரிய வந்துருச்சு. முத்துவ வந்து முத்து தான் என்னை மன்னிக்கணும். நான் அவனை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு அழுதுட்டு இருக்கேன். அங்க பார்வதி வராங்க. என்ன விஜயா? என்ன உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு கேட்க, முத்து உன்கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு சொல்றாங்க. இப்ப கேட்ட என்ன பிரயோஜனம்? உன் பையன் முத்துவை ஏத்துக்க போறியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பார்வதி, உண்மையாவே நடந்தது எந்த உண்மைன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரரும் சொல்லல, தப்பு செஞ்ச அந்த மனோஜும் என்கிட்ட சொல்லல. அந்த மனோஜை சும்மா விட மாட்டேன். எப்படி இந்த ரோகிணி இப்ப குடும்பத்தை ஏமாத்துறாளோ அதே மாதிரி அப்பவே மனோஜ் என்னை ஏமாத்திட்டான். என் வாழ்க்கையில என்னால தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு காரணம் இந்த மனோஜ்னு இப்பதானே முத்துவால எனக்கு தெரிய வந்தது. முத்து அதை சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அதை நினைச்சு பார்க்கவே என்னால முடியலையே. என் பையனுக்கு நான் சாப்பாடை ஊட்டி விட்டுருக்கணும், சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனா என்கிட்ட நான் சாப்பாடு பரிமாறினதையே முத்து ரொம்ப பெருசா நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப மனசு வேதனையோட சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்த விஜயா, மீனா முத்தேங்க அப்படின்னு கேட்கும்போது, அத்தை இன்னைக்கு நீங்கள் கோயிலில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா? அதான் அதை வந்து ரொம்ப பெருமையாக பேசினார் உங்கள் பையன். அங்கேயே சாப்பிட்டாங்களாமே, நீங்கள் தான் பரிமாறினீங்களாமே. அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்ல, அண்ணாமலை கிட்ட அழுதுகிட்டு ஏங்க இந்த உண்மையை மறைச்சிங்கன்னு கேட்குறாங்க. அத்தை என்னாச்சு, ஏன் அழுகுறீங்கன்னு மீனா கேட்க, உடனே அண்ணாமலையும் எந்த உண்மையை நான் மறைச்சேன்? நீ தான் என்கிட்ட ரோகிணிக்காக பொய் சொன்னேன், நான் யார்கிட்டயும் பொய் சொன்னது இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லைங்க முத்து செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி மனோஜை எல்லாரும் காப்பாற்றி ஏங்க என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்கன்னு அழுகிறாங்க விஜயா. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முத்து என்னென்ன பார்வதி கிட்ட சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்லி நியாயம் கேட்குறாங்க. அங்கே வந்த மனோஜும், அம்மா அதெல்லாம் எப்பயோ நடந்தது, இப்போ அதை பற்றி பேசுகிறீங்க? இப்போ என்னம்மா அந்த முத்து என்ன நல்லவனா? ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை செய்கிறான், அவனால தான் ரோகிணி இப்போ உள்ளே இருக்கா. எதுக்குமா அந்த முத்துவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் பேச உனக்கு தகுதியே இல்லடா மனோஜ் அப்படின்னு மனோஜை பலார்னு விஜயா வெளுத்து வாங்குறாங்க. அம்மா என்னம்மா, நான் என்னம்மா செஞ்சேன்னு கேட்க, நீ தாண்டா எல்லாத்தையும் செஞ்ச. எத்தனை நாள் சாப்பிடாம என் வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனையை நினச்சி நான் மனசு வேதனையோடு இருந்திருப்பேன். அப்புறம் ரவி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச நீ உன் தம்பின்னு கூட பார்க்காம அவன் இருக்கவே கூடாதுன்னு நினச்ச நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ரோகிணி மாதிரி உன்னையும் போலீஸ் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக மனோஜை திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்துவும் வந்துட்டு, மீனா என்ன நடக்குது? அதுவும் அம்மாவா மனோஜை திட்டுறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, தெரியலங்க, ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க, ஆனால் உங்கள் அண்ணனை திட்டுறாங்க, என்னன்னு தெரியலன்னு சொல்ல, உடனே முத்து வந்த உடனே அங்கே வந்த விஜயா அழுதுகிட்டே முத்துவோட கையை பிடிச்சு என்னை மன்னிச்சிருப்பா முத்து அப்படின்னு சொல்ல, அம்மா ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்கள் எந்த தப்பும் செய்யலாமான்னு சொல்ல, வேண்டாம் முத்து, இனியும் உண்மையை மறைக்காத. நீ பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இந்த மனோஜ் பொறாமையில் அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு நீ சொன்னல, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, ஆமாம் விஜயா, நடந்துருச்சு. தன்னுடைய அண்ணனுக்காக தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அங்கே வந்த போலீஸ்கிட்ட தப்பு செஞ்சது நான் தான் அப்போவே முத்து ஒத்துக்கிட்டான். நம்ம குடும்பத்து மேலே முத்துக்கு அவ்வளோ அக்கறை. என்ன செய்ய, அதை நீ உண்மைன்னு நம்பிட்ட. இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கப்பா, நம்ம மனோஜ் அண்ணனுக்காக இதை சொல்லாதீங்கப்பான்னு முத்து கேட்டுக்கிட்டதால தான் இப்போ வரைக்கும் நான் இதை பற்றி சொல்லலை. ஆனால் நீயே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டல, ரொம்ப சந்தோஷம். இனி மனோஜ் எப்படிப்பட்டவன், முத்து எப்படிப்பட்ட பையன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு திருந்தினா அதுவே போதும்னு சொல்ல, இங்கே மீனாவோட கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. முத்துவால தான் உன்னையும் நான் மருமகளாகவே ஏற்றுக்கல. உன்னையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் உங்கள் 2 பேரோட நல்ல மனசுக்கு முன்னாடி நான்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுப்பீங்களா? மீனா என்னை மாமியாராக ஏற்றுப்பியா? என்னை அம்மாவாக ஏற்றுப்பியா? முத்து, நீங்கள் 2 பேரும் தான் என்னை மன்னிக்கணும். எவ்வளவோ பிரச்சனை செஞ்சு உங்களை அவமானப்படுத்தினேன். ஆனால் வீடு தேடி அந்த
தீபன் ரதியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பிரச்சனை செஞ்சப்ப கூட நீ எனக்காக வந்து நின்ன மீனா. அதே மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முத்துவும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அப்போ கூட உங்களை ஏளனமாக பேசினேன். சொல்லப்போனால் நான் உண்மை தெரிஞ்சிருந்தா முத்துவை பிரிஞ்சிருக்கவும் மாட்டேன், என் மாமியார் வீட்டில் போய் முத்துவை விட்டுருக்கவும் மாட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு. சொல்லப்போனால் தப்பு செஞ்ச இந்த மனோஜை தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். எப்படி ரோகிணிக்கு இப்போ சரியான பதில் கிடச்சி வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி இந்த மனோஜும் கஷ்டப்படணும். இத்தனை நாள் நல்ல வசதியான வாழ்க்கை, அதுவும் அவனுக்குன்னு தேவையான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். இனி இந்த மனோஜ் என் மகனே கிடையாது. ரோகிணியை எப்படி மருமகளாக ஏற்றுக்கலையோ அதே மாதிரி இந்த மனோஜை நான் கண்டுக்க போகிறதும் இல்லை. இவன்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை. ரவியும் முத்துவும் தான் என் பசங்க. அவங்க மட்டும்தான் என் பசங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இனி சந்தோஷமாக இருக்க போகிறேன். என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்கல்ல? உங்களை ஏற்றுக்கக்கூடாதுன்னு இத்தனை நாள் அடம்பிடிச்சேன். ரொம்ப கோவத்தில் இருந்தேன். சொல்லப்போனால் நீங்கள் தான் என்னை ஏற்றுக்க மாட்டீங்க, ஏன்னா நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு திருந்தின விஜயா மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இனி நான் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உன்னை பிரிஞ்சு இருக்கவும் மாட்டேன். மீனா, சாப்பாடு எடுத்துகிட்டு வா, என் பையனுக்கு நானே இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும்னு சொல்ல. அம்மா உண்மையாவா அப்படின்னு அழுதுகிட்டே முத்து கேட்க, ஆமாம் முத்து, நீ எதுக்காக அழணும்? அம்மா உன் கூட தானே இருக்க போகிறேன். தப்பு செஞ்சவங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது எந்த தப்பும் செய்யாமல் உன்னுடைய அண்ணனுக்காகவும் உன்னுடைய தம்பிக்காகவும் நீ செஞ்ச உதவியை யாராலையும் மறக்கவும் முடியாது அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாறின விஜயா ரொம்ப சந்தோஷமாக எதுக்காக முத்து வந்து தன்னுடைய அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, அம்மா என்னை கண்டுக்காமல் இருக்காங்களேன்னு ஒவ்வொரு நாளும் விஜயாவோட பாசத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரோ அது எல்லாமே அப்படியே விஜயா மனசு மாறினதால முத்துவை நல்லா கவனிச்சுக்கிறது, முத்துவுக்கு பக்கத்துல இருந்து சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து பரிமாறுறதுன்னு. முத்து, நீ சாப்பிட்டுட்டு தான் இனி சவாரிக்கு போகணும், நீ அப்படி சாப்பிடாமலாம் சம்பாதிக்க போக வேண்டாம், புரியுதா அப்படின்னு விஜயா ரொம்ப அக்கறையாக கவனிச்சுக்கிறத பார்த்துட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை, இப்படி நீ மனசு மாறுவன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இந்த உண்மையை சொல்லியிருப்பேன், ஆனால் அப்போவே நீ இந்த மனோஜை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பல அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதும் ஒன்று தான், இந்த வீட்டில் இருக்கிற மனோஜை நான் கண்டுக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். எனக்கு மீனா முத்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மனசு மாறின விஜயா இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் மீனா முத்துவை விட்டு கொடுக்காம சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்க மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் மீனா முத்துவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க விஜயா. மனசு மாறின விஜயாவால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு முத்து.